நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு முன்பு ஃபாத்திமா நாயகி வீட்டிற்கு சென்று வருவதை வழக்கமாக வச்சிருந்தாங்க. எங்கேயாவது பிரயாணம் செய்ய புறப்பட்டால் இறுதியாக விடை பெறுவதும் ஃபாத்திமா நாயகியிடமே. அதே மாதிரி பிரயாணம் முடிந்து திரும்பி வரும்போது முதலில் சென்று சந்திப்பதும் ஃபாத்திமா நாயகியவே. இறுதி ஹஜ்ஜை நிறைவேற்றி வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்றார்கள். இதை அறிந்த ஃபாத்திமா நாயகி ஆறா துயரத்தில் ஆழ்ந்தார்கள். ஏன்னா தன் தந்தை மீது அவ்வளவு பாசம் வைத்திருக்கும் ஃபாத்திமா நாயகிக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் தந்தை அருகிலேயே இருந்து தன் தந்தைக்கு பணிவிடைகள் செய்து வந்தாங்க. நோய் ஏற்பட்டு 2 வாரங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் நோய் குறைந்த பாடே இல்ல. இறுதியில் தமது இறுதி நிலை எய்துவிட்டது என்பதை உணர்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருந்த ஃபாத்திமா நாயகி அவர்களை அருகில் அழைத்தார்கள். அவர்களுடைய காதில் நபிகள் நாயகம் ஏதோ சொல்றாங்க. இத கேட்ட ஃபாத்திமா நாயகி கண்ணீர் சிந்தி அழுகுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் தன் மகளின் காதில் நபிகள் நாயகம் ஏதோ சொல்றாங்க. இத கேட்ட ஃபாத்திமா நாயகி கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க. இவை அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எதுவுமே புரியல. பிறகு இத பத்தி ஃபாத்திமா நாயகியிடம் கேட்டபோது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முதல்ல தாம் மறைய போகும் செய்திய என்கிட்ட சொன்னாங்க. இத கேட்ட நான் கண்ணீர் சிந்தினேன். மறுகணமே நீர்தாம் முதலில் என்னை சுவர்க்கத்தில் சந்திப்பீர் அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்ட நான் மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் பிரிந்தது. மேலும் நபிகளாரை அடக்கம் செய்துவிட்டு திரும்பிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, உங்களுக்கு இறைவனின் திருத்தூதர் மீது மண்ணை தள்ள எவ்வாறு மனம் வந்தது என்று வருத்தத்துடன் கேட்கிறாங்க. அவர்களின் துக்கத்தால் அவர்கள் வீறிட்டு அழுதார்கள். இந்த சப்தம் கேட்டு மெய் சிலிர்த்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைவனின் விருப்பத்தை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு இதமாக ஆறுதல் கூறுறாங்க. மேலும் தன் தந்தை இறந்த பின் ஃபாத்திமா நாயகி இரவு பகல் அழுது கொண்டே இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து 6 மாதங்கள் சென்ற பின் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து விட்டார்கள். மேலும் அவர்கள் இறக்கும் போது அவர்களின் வயது 29. ஃபாத்திமா நாயகி மக்காவில் பிறந்து மதீனாவில் இறந்தார்கள். ஜன்னத்துல் பக்கி என்னும் இடத்தில் ஃபாத்திமா நாயகியுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏராளமான நல்ல குணங்கள் இருந்தது. மிகவும் இரக்க குணம் உடையவர்கள் ஃபாத்திமா நாயகி. தன் பணிப்பெண்ணை கூட அன்புடன் நடத்தினார்கள். உலகில் ஏழை பெண்களில் கொடையாளி ஃபாத்திமா நாயகி. மேலும் சில சமயம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் கால் வீங்கும் அளவுக்கு தொழுவார்கள். சுவன பெண்களில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சிறந்த பெண் ஆவார்கள். மறுமையில் பெண்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் சிபாரிசு செய்வார்கள். ஃபாத்திமா நாயகியுடைய வரலாற்றில் நாம ஏராளமான படிப்பினைகளை கற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ மூலமா ஃபாத்திமா நாயகியுடைய வரலாற்றை அறிந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் கேட்க போற 3 கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மொத்தம் எத்தனை குழந்தைகள்? மூன்றாவது கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து எவ்வளவு காலம் கழித்து ஃபாத்திமா நாயகி இறந்தார்கள்? இந்த 3 கேள்விகளுக்கான சரியான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சா இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ல சொல்லுங்க.